வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம Honor 200 அப்படிங்கிற இந்த 5G மொபைலோடைய கேமரா சாம்பிள்ஸ் மட்டும்தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் லான்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 35,000க்கு லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆஃபரில் 27,000 25,000லாம் கிடச்சிது. 24,000க்கும் கிடச்சிருக்கும். அண்டு 24,000 இப்போ ப்ரைஸ் வச்சு அதுலேயும் ஆஃபர் கொடுத்து 20K உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உண்மையிலே இந்த விலைக்கு இது வந்து பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் டீல் தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு இதோட பெஸ்ட் அண்ட் பெட்டரான கேமரா மொபைல் எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அது என்ன மொபைல்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் Honor 200 செல்ஃபி கேமராவில் தான் ஷூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பக்கத்தில் ஒரு வண்டியிலேருந்து ஒரு நாய்ஸ் ஒன்று வருது, ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வாய்ஸ் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதா கேட்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் பேசுகிறது எந்த அளவு கிளியராக இருக்குன்றதும் தெரியல. ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் நான் பேசுகிறது கிளியராக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதனால் அப்படின்னா ஆல்ரெடி நாம் நிறையா வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லாவே பண்ணுது. ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போது கிளியராக தெரிஞ்சிடும் நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இதுலேருந்து அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னாக்கா மெயின் கேமராவுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா மெயின் கேமராவுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரியர் கேமராவில் மெயின் கேமராவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து மெயின் கேமராவில் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது செல்ஃபிலேருந்து அப்படியே நம்ம ரியர் கேமராவுக்கு ஜம்ப் பண்ண முடியும். ஸோ அதுலேருந்து நமக்கு ரியரில் இருக்கக்கூடிய அல்ட்ராவைட் அண்டு டெலஃபோட்டோ ரெண்டுலேயும் ஜம்ப் பண்ணலாம். ஸோ இப்போ அதுலேருந்து அல்ட்ராவைடுக்கு ஜம்ப் பண்ணுறேன். ஸோ இது வந்து அல்ட்ராவைடில் ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அல்ட்ராவைட்லேயும் உங்களுக்கு வியூஸ் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதுலேருந்து நாம் 3x டெலஃபோட்டோவுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி 1x வந்துட்டு போகலாமா, இல்லை டேரெக்டாக 3x போதான்னு பார்ப்போம். ஓகே, டேரெக்டாக 3x போயிடுச்சு. ஸோ அதுலேருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 10x வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த 10x வரைக்கும் நம்ம வந்து ஜூம் பண்ணி இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எல்லா ஆங்கிள்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோகிராஃபிக்கு ஒரு சூப்பரான ஒரு மொபைல் 20Kல இதை விட பெஸ்ட்டு சாய்ஸ் கிடையாது. ஓகே, இதை அப்படியே என்ன பண்ண போகிறேன்னா பாஸ் பண்ணிவிட்டு நான் திரும்ப செல்ஃபிக்கு வர போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூட்டி தான் இது. ஸோ திரும்பவும் அந்த Honor 200ல் செல்ஃபி கேமராவுக்கு வந்துட்டேன். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பிடிச்சா ஒரு லைக் பண்ணிங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நானும் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு செல்ஃபி கேமரா அண்ட் ரியர் கேமரா ரெண்டுத்துக்கும் வாய்ஸ் லைட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சல் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுது. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது அதே Honor மொபைலில் தேர்ட் பார்ட்டி ஆப்பில் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நாய்ஸ் கேன்சல் எப்படி பண்ணுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அண்ட் வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். எப்படி பார்த்தாலும் அண்டர் 25,000 இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே ஒர்த்தான ஒரு கேமரா மொபைல்னால் Honor 200 சொல்லலாம். அதுவும் 20K கிடைக்குது அப்படின்னும் போது இது வந்து பெஸ்ட்டு ஆஃபர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 7 Gen 3 இது வந்து ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சிப் செட்டு. பட் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணதால் உங்களுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் UFS 2.2 ஸ்டோரேஜ் இருக்குது, LPDDR5 ரேம் இருக்குது. ஸோ ரீட் ரைட் ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கலாம். அட்லீஸ்ட் UFS 3.1 கொடுத்துருக்கலாம். ஓகே, அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு இப்போ நம்ம கேமரா சாம்பிள்ஸ் வருவோம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே செல்ஃபி தான். செல்ஃபியில் போர்ட்ரேட் மோடில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது, அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் மிஸ் ஆகுது. ரியரில் போர்ட்ரேட் மோடில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃபியில் நீங்கள் எப்படி ஷூட் பண்ணாலுமே உங்களுக்கு ஃபோட்டோ கிளாரிட்டி அண்டு குவாலிட்டி நல்லாவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஆப்ஷன்ஸ் எந்த ஆங்கிளில் நீங்கள் எப்படி ஷூட் பண்ணாலுமே செல்ஃபி கேமரா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. டூரிங் லோ லைட் கண்டிஷனாக இருந்தாலும் சரி அண்டு ரூம் லைட் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, நைட் டைமில் ஷூட் பண்ணிங்கனாலும் ஒரு லைட்டான லைட்டிங் உங்கள் ஃபேஸில் பட்டுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்குது. அதிலே வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது போர்ட்ரேட்டில். ஸோ ஒரு ஆப்ஷனும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கலர் அக்யூரசி இப்படி தான் சேஞ்ச் ஆகுது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. பட் அந்த நம்மளுடைய ஃபேஸ் மட்டும் கலர்ஃபுல்லாக வச்சுட்டு பேக்ரவுண்டை பிளாக் அண்ட் ஒயிட்டாக வைக்கிற அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் இதில் கிடையாது. ஸோ அதையும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஷூட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் நான் இன்னும் அப்டேட்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ டில் நவ் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்குமே அப்டேட்ஸ் எதுவுமே கொடுக்கல. அப்டேட் கொடுக்காதீங்கன்னு நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க.
ஒரு சில பேர் வந்து அப்டேட் கொடுத்தா ஒரு சில கால் ரெக்கார்டிங் ஃபியூச்சர் இந்த மாதிரி ஒரு சிலது வருது அப்படின்றாங்க. ஸோ அப்டேட் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி விவோ T3 ப்ரோவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ போட்டிருப்பேன். ஸோ அதில் நான் யூஸ் பண்ண வரைக்குமே அப்டேட்ஸ் கொடுக்கல. நான் யாருக்காவது வாங்கி கொடுத்தாலும் அப்டேட் பண்ணாதீங்கன்னு தான் கொடுப்பேன். ஸோ அப்டேட் பண்ணாமலே நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்டு கலர் அக்யூரசி அண்டு ஃபோட்டோ கிளாரிட்டி எல்லாமே சூப்பராகவே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரியர் கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேமரா இருக்குது. அல்ட்ரா வைடு ஒன்று இருக்குது, மெயின் கேமரா ஒன்று இருக்குது, அண்டு டெலஃபோட்டோ ஒன்று இருக்குது. ஸோ டெலஃபோட்டோவும் மெயின் கேமராவும் 50 MPயில் இருக்குது. மெயின் கேமரா சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். டெலஃபோட்டோவில் கலர் அக்யூரசி கொஞ்சம் ஸ்லைட்லி சேஞ்ச் ஆகுது. அது ரெண்டுத்துக்கும் கலர் மேனேஜ்மெண்ட்டு சாஃப்ட்வேர்லையாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். அது இந்தியாவுக்கு வரும்போது தான் கோட்டை விட்டாங்களா, இல்லை சைனாவில் நல்லா இருக்கா, இல்லை குளோபலாக நல்லா இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்தியாவில் நாம் யூஸ் பண்ணுற இந்த பர்டிகுலர் மொபைலில் பார்த்தீங்கன்னா கலர் அக்யூரசி சேஞ்ச் ஆகுது. அண்ட் அல்ட்ரா வைடுக்கும் மெயின் கேமராவுக்கும் கலர் அக்யூரசி ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பட் டெலஃபோட்டோ தான் வந்து கலர் அக்யூரஸியில் சேஞ்ச் ஆகுது. பட் நம்ம எடுக்கக்கூடிய ஸ்னாப்ஸில் டைனமிக் ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அது டே லைட்டாக இருந்தாலும் லோ லைட்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு டைனமிக் ரேஞ்ச் நல்லா தான் இருக்குது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் இன்னுமே சூப்பராக இருக்குது. பட் லைட்டிங் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு அந்த கலர் அக்யூரசி அந்த டைனமிக் ரேஞ்ச் எஃபெக்ட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபோக்கஸிங் பார்த்தீங்கன்னாக்கா இதில் எந்த விதமான லேகும் இல்லை, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஃபோக்கஸிங்லாம் எப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் கொடுக்க ஏதாவது ஒரு சில அப்டேட்ஸில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். ஸோ இப்போ வரைக்கும் நான் அப்டேட் கொடுக்காத காரணத்தினால எனக்கு ஃபோக்கஸிங்கில் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. நீங்கள் 10Xல வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. 10Xல நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது ஓரளவுக்கு தான் ஓகேவாக இருக்குது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதுக்கு ப்ராசஸரும் ஒரு காரணம். ப்ராசஸர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3, அதையே 7+ Gen 3 கொடுத்துருந்தா இன்னுமே கேமரா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பட்டு 25K அண்டர் 20K இந்த ப்ரைஸ் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா இது உண்மையிலே ஒரு மாஸான ஒரு கேமரா மொபைல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அப்டேட் கொடுத்த நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா அந்தளவுக்கு சூப்பராக இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலும் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த கேமரா சரியில்லை அப்படிங்கிறது வரும். ஸோ அப்டேட் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க. வாங்கினீங்கன்னா அப்டேட் கொடுக்காமலே யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் மொபைலுக்கும் நல்லது, உங்கள் கேமராவுக்கும் நல்லது. ஸோ எனக்கு இப்போ ஒரு 6.15 GB அதாவது 6 GBக்கு மேலே எனக்கு அப்டேட் கேட்டுட்ருக்கு. பட் டில் நவ் நான் இன்னும் கொடுக்கல. ஓகே, இதில் நமக்கு ஜூமிங் பண்ணி எடுக்கக்கூடிய ஸ்னாப்ஸில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. கிளாரிட்டி அண்டு குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதை எவ்வளோ தான் நம்ம பெருசாக்கி பார்த்தாலும் அதில் இமேஜஸ் எதுவுமே உடையிறதே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் கேமரா டெலஃபோட்டோ லென்ஸு சூப்பராகவே தான் இருக்குது. கலர் அக்யூரசி மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி 8 MP அல்ட்ரா வைடில் உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிற காரணத்தினால ஆட்டோ ஃபோக்கஸே நிறையா மொபைலில் இருக்காது, இதில் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் கிட்ட கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது மேக்ரோ லென்ஸாக மாறிடும். அப்போ மேக்ரோ லென்ஸும் அந்த 8 MP கிடையாது 12 MP. அந்த 12 MP மேக்ரோவாக மாறும்போது உங்களுக்கு அவுட்புட் ரொம்பவே பிரமாதமாக வருது. அது இல்லாமல் டெடிக்கேட்டடாக ஒரு மேக்ரோ மோடும் ஒன்று கொடுத்துறாங்க. அதில் ஷூட் பண்ணாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் கேமரா அல்டிமேட்டாக இருக்குது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது இதுதான் பெஸ்ட்டு கேமரா மொபைல் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும், அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்காத வரைக்கும். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண iQOO Neo 6ல் அந்த மோஷன் ட்ராக்கிங்லாம் இருக்கும். ஸோ அது வந்து ஆப்ஜெக்ட் வந்து மூவபிளில் இருந்தாலும் இல்லை சப்ஜெக்ட் மூவபிளில் இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிளியரான அவுட்புட்டாக அதுவே ஆப்டிமைஸ் பண்ணி ப்ராசஸிங் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரும். பட் அது வந்து இந்த மொபைலில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் சர்ச் பண்ணி பார்க்குறேன். அண்டு நானும் அதை வந்து ப்ராக்டிக்கலாக தான் செக் பண்ணுவேன். ப்ராக்டிக்கலாக நமக்கு ஃபேஸ் வந்து லைட்டாக மூவ் ஆகும்போது ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது நம்ம எடுத்தோம்னா அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும் மூவபிளில் இருக்காருன்னா கரெக்டாக மேனேஜ் பண்ணிவிடும். ஒரு 4-5 பேர் இல்லை 8 பேர் 10 பேர் இருக்கிற இடத்துல நம்ம ஷூட் பண்ணும்போது ஒருத்தர் மட்டும் மூவிங்கில் இருப்பார். அப்போ நமக்கு அந்த மூவபிளில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து லைட்டாக பிளர்ரான மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து இதில் நான் லைட்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த 12 MP அல்ட்ரா வைடில் ஃபேஸ் பண்ணேன். பட் மெயின் கேமராவில் இன்னும் ஃபேஸ் பண்ணல. பட் அது வந்து மெயின் கேமராவில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இன்னொரு வீடியோவில் நான் வந்து தெரிவிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் தெரியப்படுத்துங்க.
ஸோ 20Kல கிடைக்குதா, எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. சூப்பரான கேமரா மொபைல், தாராளமாக வாங்கலாம். அடிஷ்னலாக ஒரு 3000 பே பண்ணி ஒரு சார்ஜரும் வாங்கிடுங்க. அப்போ தான் பெஸ்ட்டு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.